ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேம்பாலம்பட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேம்பாலம்பட்டை வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேம்பாலம்பட்டையை வந்து எண்ணெயில் கலந்து வந்து தேய்ச்சோம்னா நல்லா வந்து ஹேர் க்ரோத் வந்து ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வேம்பாலம்பட்டை வந்து கருமையாக முடி வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் வேர்க்கால் முடியில் வந்து பலமாக வளர்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பட்டையை வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா எண்ணெயில் ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தோம்னா நல்லா இயற்கையாகவே சிகப்பு நிறமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேம்பாலம்பட்டை வந்து அடர்த்தியான ஜடி போன்ற வடிவில் தான் இருக்கும். வேம்பாலம்பட்டையை வந்து எண்ணெயில் வந்து கலந்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து வெயிலில் வச்சோம்னா அந்த எண்ணெய் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து கெடாமல் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து மாறும், பார்த்துக்கோங்க. 15 நாளைக்கு வந்து இந்த எண்ணெய் விடாமல் தேய்ச்சோம்னா நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு எண்ணெயை வந்து யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம மாற்றி தேய்க்கும் போது முடி வந்து கொட்டத்தான் செய்யும். அது வந்து நம்ம விடாமல் 15 நாளைக்கு தேய்ச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து வளர்றது வந்து அப்புறம் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த எண்ணெயை வந்து ஆல்ரெடி தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.